நான் பாரு ஃபேன்ஸ் கிட்ட என்னையும் சொல்ல போய் விட மாட்டீங்க. இருங்க, பாரு ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு பாரு தான் டைட்டில் வின்னர்னாலும் ஒத்துக்க மாட்றாங்க. சபரி ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு சபரி தான் டைட்டில் வின்னர்னாலும் ஒத்துக்க மாட்றாங்க. இப்ப ஹரிஷ் சரி, போயிட்டு அரோரா தான் டைட்டில் சொல்லி ஹரிஷ் ஒத்துப்பாரு. ஹரிஷ் ஒத்துப்பாரு. ஆனா அரோரா ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா கடல்லே இல்லையா அப்படி ஒரு விஷயம், கடல்லே இல்லையா. அப்ப நானாவது ஒண்ணு டீகோட் பண்ணி யாருன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன், நீங்க அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. சட்டைய பத்தி நீங்க பேச மறந்துட்டேன், அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். அது டென்ஷன் ஆகாதீங்க ஹரி ப்ரோ, இவர் வருவாரு, உள்ள வருவாரு, அவர் ஹஸ்பண்ட் வேற ஷர்ட்டை எடுத்துட்டு வருவாரு, டோன்ட் வரி, ரீப்ளேஸ் பண்ணிடலாம். என்னங்க சப்போர்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இது நல்லா தான் சொல்றேன் ப்ரோ, இந்த சட்டை வேண்டாம், நான் புது சட்டை எடுத்துட்டு வரேன், இது வச்சு கொண்டு எடுத்துட்டு வருவாரு. பட் she has made a place in BB, அவள அது கன்ஃபார்ம், she is not going anywhere. சோஃபாவை சொல்றீங்களா? இல்ல இவங்கள தான் சொல்றேன், யாரு சாண்ட்ரா. பட் அந்த மதர் சென்டிமெண்ட் அதெல்லாம் we can feel it as a mother, she is really, அதெல்லாம் we can't say it is fake and all that. அதெல்லாம் ரொம்ப எமோஷனல் டச்சிங். அது எக்ஸாக்ட்லி, நான் என்னுடைய பாயிண்ட்டுமே அதுதான். இந்த ட்விட்டரை தாண்டி, இந்த இன்ஸ்டாகிராமை தாண்டி இது ஒரு மதர் லீவிங் 2 kids and coming, இதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ட் ஹர் ஃபீலிங் we can feel as a mother, I can feel it இல்லையா. பாப்பா இப்படி கொண்டு வாங்க, இந்த புது ட்ரெஸ் போட்டு கொண்டு வாங்க, that is very very touching. அவங்களுக்கு தான் அவங்க கஷ்டம் தெரியும் ப்ரோ. she has gone through many things, financially, everything. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், but they only know what they have gone through. இந்த ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும், அது ஹரிஷ் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இன்னமும் இருக்குல்ல டைலாக் வரும், நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கு, அது ஒரே எனக்கு பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு அது கிடையாது, அது கிடையாது, சென்டிமெண்டல் ஆமா 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 அந்த ஃபேக்டர் ப்ளே பண்ணும் கண்டிப்பா. அது ஃபேக்டரி யாருக்கு ப்ளே பண்ணும்? யாரு எமோஷனல் இது ப்ரொஜெக்ட் பண்றாங்க, யார் அதை ப்ளே பண்றாங்களோ அது ப்ளே ஆகும். சொல்லட்டா இல்ல ப்ரோ, ஹரி ப்ரோ, இப்ப நீங்க பாருங்க ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாருமே லைக் மோஸ்ட்லி வியூவர்ஸ் will be waiting for her kids to come in, eagerly வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்ப வருவாங்க சாண்ட்ரா, பிகாஸ் she has made that, அந்த இது கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு இது அவங்க பசங்க வருவாங்க, ஹஸ்பண்ட் வருவாங்க, அந்த ஒரு ஈகர்னஸ், everyone will be waiting for that. இல்ல அது கண்டிப்பா மாறும். அது நெக்ஸ்ட் வாரம் யாருக்குமே எவ்வளவு தப்பு பண்ணிருக்கவங்களும் இதுக்கு முன்னாடி எல்லாம் உடனே ஃபேமிலி வந்தா அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் புரியுது. ஆனா இந்த வாரம் சொன்னீங்கல்ல, ஐ எம் ஆல்சோ அ பேரண்ட். எங்க வீட்லயே எங்க அம்மாவும் ஒரு பேரண்ட் தான். எல்லாரும் இந்த ஷோ பாக்குற போது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நம்ம அந்த இவங்க பண்றது வந்து டிராமா இல்ல, சென்டிமெண்ட், அது மிக்ஸ்ட் எமோஷன் தான். நான் உங்களுக்கு தப்பு சொல்லல, யூ ஆர் சீயிங் இட் அஸ் a true thing. சில பீப்புள் அப்படியும் இல்ல, எங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு சில விஷயத்துக்கு வெறுப்பாவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஃபேக்டர்னு தான். நெக்ஸ்ட் வீக்குங்கிறது வந்து அது யுனானிமஸா கண்டிப்பா குழந்தைங்க நம்ம யார் பார்த்தாலுமே அவங்க மேல இருக்க வெறுப்போ அதுவெல்லாம் யாருக்குமே கண்ணு தெரியாது. அது இல்ல நான் என்ன சொல்றேன் ப்ரோ, லைக் ஐ ஃபெல்ட் அந்த கிட்ஸ் கூட பேசினாங்களா, அவங்க போய் கேமரா பாப்பா எப்படி கொண்டு வாங்க, தட் இஸ் ட்ரூ. பாக்கி அதான் சொல்றேன், ரெஸ்ட் எவ்ரிதிங் இல்லையா, எனக்கு அவங்க இல்லையா சண்டை போட்டு she has to come up, அந்த சட்டை போட்டு போய் உட்காந்துரு, அது she has to stop all that இல்லையா. ஓகே, இல்ல அது கரெக்ட். அதே மாதிரி இவங்க கிட் தனக்கு இருக்க குழந்தை இருக்கும் போது இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க குழந்தைகள்லாம் வளர்க்க மாட்டாங்க, வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதான்னு குழந்தைங்களை தேவையில்லாம எடுத்துட்டு வந்துட கூடாது. அந்த அது கரெக்ட், அது கரெக்ட், அதெல்லாம் இல்லையா, மியூச்சுவலா. I don't say she is 100% right, அப்படி இல்ல, அவங்க தப்பு தான் இல்லையா, she is அந்த கார்னர் கேம் வேண்டாம், நீங்க போய் பேசலாமே எல்லாரும் கூட இல்லையா, வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச், லைக் போய் கொஞ்சம் மிங்கல் ஆங்கல, நீங்களா போய் செப்பரேட் போய் உட்கார்றீங்க, கொஞ்சம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். she is a potential, அவங்களுக்கு அவ்வளவு அவங்களால முடியுங்க. அங்க இருக்க எல்லாரும் வந்து தனித்தனியா பேசினா எல்லாரையும் நிக்க வச்சு கம்ருதன்லாம் எல்லாரும் ஓடுவாங்கங்க பேசுற போதே. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்கிட்ட எவ்வளவு காமா போன வாரம் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? போன வாரமா அதுக்கு முன்னாடியான்னு தெரியல, அவன் வந்து அப்படியே he will come charging, சொல்லு ஒண்ணு சொல்லு என்னன்னு ஒரு இது அந்த பிளாஸ்மா முன்னாடி நின்று கேட்பாங்க. அவன் ஒண்ணுமே பேச முடியாம திரும்பி போயிடுவாங்க, அவனால பேசவே முடியாது. அந்த அளவுக்கு she got that full potential. அவங்க விளையாடின ஒரு ஃபர்ஸ்ட் வாரம்லாம் அந்த மாதிரிலாம் எவனுமே அவ்வளவு தைரியமாலாம் பண்ணிருக்க மாட்டான். பிரஜன்ட்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு.
ஹரிஷ் ப்ரோ, அதனாலதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு பேச தெரியாம பயந்தெல்லாம் போல, யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி டீல் பண்ணா அந்தந்த மாதிரி ஹர்ட் ஆகுமோ அந்தந்த மாதிரி டீல் பண்றாங்க, அவ்வளவுதான். இல்ல எனக்கு she's வந்து not அப்படி scared தைரியமா of anyone. இருந்தவங்க இப்ப அது பயந்த யாருமே மாதிரி சொல்ல இருக்கு. முடியாது. ஷி She's கேன் டூ இட் அப்படிங்கிற அந்த இல்ல கேம் தான் நான் அபி எக்ஸ்பெக்ட் சிஸ்டர், பண்ணுவேன். அவங்க Yes. செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப பேட். அது நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அவங்க ஹார்ம் பண்ணிக்கல, அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப வெளியில போய் ஒரு பனியில வெளியில வந்து கொசுக்கடியில படுக்கிறதுன்றது ரொம்ப அதுதாங்க, ஹாப்பியான விஷயம். அது அவங்க இஷ்டங்க, அது அவங்க இஷ்டங்க. அது as long as அவங்க அதை பனிஷ்மெண்ட்டாக எடுக்காதப்போ நம்ம ஏன் அது வந்து ஐயோ பனிஷ் பண்ணிக்கிறாங்க, ஐயோ வெளில போய் படுத்துக்கிறாங்கன்னு சீஸ் ஓகே தானே. அந்த வீட்டில் கார்டனில் யாருமே இதுக்கு முன்னாடி படுக்கலையா? 4 நாள்ல போன வெளில சீசன்ல இல்ல அபி, போன that இல்ல that இல்ல ஒரே that நிமிஷம் can ஒரே இது நிமிஷம் இல்ல அவங்க ஒரே கேம் நிமிஷம் பிளே இருக்கலாம்ல, கேம் பிளேவும் இருக்கலாம். ஒரே நிமிஷம். போன சீசன்ல வந்து ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் போனவங்கள ஃபர்ஸ்ட் 2 பேர் ராணவ் அண்ட் நீங்க அவங்க வெளியில போய் படுத்தது சைலண்டா எல்லாரையுமே ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து சைலண்டா நேத்து ஒரு ஆள் வெளியில வந்து படுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி. வெதர் லவ் ஹர் ஆர் ஹேட் ஹர், அவங்கள டினை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து விரும்பலாம். ஆனா இன்னைக்கு ஃபுல் வந்து சாண்ட்ரா தான். அதாவது அமைதியா தான் இருக்கிறாங்கன்றாங்க. ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல டாக்ஸிக்கா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. எனக்கு மதர்லி ஃபீல் இருக்கு, ஏன்னா நான் என்னோட ஹஸ்பண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே நம்ம பேசுறோம் செய்யறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஆனா இன்னைக்கு கேம் சாண்ட்ரா தானே. இன்னைக்குன்னு இல்ல, இந்த பாஸ்ட் வீக், இந்த 1 வீக் எல்லாரும் சொல்றாங்க அவங்க போய் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி சைலண்டா இருந்தே நம்மள இவ்வளவு ப்ரொவோக் பண்றாங்க. தட் இஸ் தி திங். அவங்க நான் ஏன் பேசணும்ன்றாங்க. நான் யாருங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு? நான் பண்ற வேலையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பிடிச்சா எனக்கு ஓட் போடட்டும், இல்லைன்னா என்னைய வெளியில அனுப்பட்டும். ஷி இஸ் ரெடி ஃபார் வாட். அதனால இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம் இந்த ஸ்பேஸ்ல, சாண்ட்ராவை தவிர வேற எதுவுமே பேசல. ஈவன் இன்னைக்கு திவ்யா வினோத நாயின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா சொல்றப்ப அந்த ஸ்கூபின்ற வேர்டு அவ்வளவு இதா வந்தது. இன்னைக்கு சாண்ட்ரா வந்துட்டு ஓப்பனா லொல்லொல்னு நாய் மாதிரி ஏறாருன்றாங்க வினோத. அதை பத்தி யாரும் பேசவே இல்ல. திவ்யா வந்து இந்த வீக் ஃபுல்லா அத கரெக்டா 1 ஹவர்ல அந்த நாயின்றதை எடிட் பண்ணிட்டான், வல் ஏறுறது அப்படிங்கறதோட நிப்பாட்டிட்டானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யாவோட அந்த கேம் பிளே, அதாவது அவங்க வந்து லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, ஏமா ஓ முன்னாடிதாமா அவங்கள திட்டினாங்க, நீ எதுவும் கேட்கலையான்னு சாண்ட்ராவை. ஆனா சாண்ட்ரா அதுக்கு அப்புறமேட்டு ஜெயில் வாசல்ல வச்சு கேட்டிருப்பாங்க, அதை அவருக்கு கண்டுக்கல. சரி, அது ஓகே. இன்னைக்கு திவ்யா முன்னாடி வச்சு அந்த கிச்சன் ஹால்ல வச்சு பண்ண எடிட்டு 1 ஹவர்ல வரல. அப்போ சாண்ட்ரா கேக்குறாங்க, என்னைய கத்திய வச்சு குத்திடுவீங்க, அப்புறம் நீங்க சாரி கேட்பீங்க. அந்த அம்மா கரெக்டா, அதாவது இவனுங்களா போய் பாயிண்ட் அதை பேசாம அவங்கள ஓரமா உட்கார வச்சிருந்தாலே அது சிம்பதி கார்டு அலுமூஞ்சின்னு ஏதோ ஒண்ணு வந்துருங்க. இவனுங்க போய் ஐயோ நம்மள விஜய் சேதுபதி கேட்டுருவாருன்னு காலையில சபரி போய் ஒண்ணு கேட்க போக, அவங்க கரெக்டா இவங்களை ட்ரிகர் பண்ணி இவங்களை இரிட்டேட் பண்ணி அவனுங்களே கிளம்பி போற மாதிரி ஒண்ணு பண்றாங்க. அடுத்து வினோத் தேவையே இல்லாம கிச்சன் கிட்ட போய் எங்க இனிமே நடக்காது செய்யாது, அது அழகா அவங்க வந்து 1 லைனர் மாதிரிதான் கொடுக்குறாங்க. ஏங்க அப்ப நீங்க வந்து கத்தி எடுத்து குத்திட்டு அப்புறம் நீங்க சொல்றீங்கன்னா அது சரியாயிடுமா? அப்போ திவ்யா அங்கதான் இருக்கிறாங்க. ஏன் இப்ப திவ்யா நான் எதுனாலும் எங்க அக்காக்காண்டி நான் வந்து நிப்பேன் அப்படின்றவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சரி வாட், அது வந்து திவ்யாவோட கேமா இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி வாண்டடா கனியை கூட்டிட்டு வந்து கனி மாத்தி பேசுறாங்க. அன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க, நேத்து ஒண்ணு சொன்னாங்க, இன்னைக்கு வந்து நான் 2 பேரையும் பார்த்து பேசினேன்றாங்க. அதாவது சாண்ட்ராவோட ஷூஸ்ல நின்னு பார்த்தாதான் சாண்ட்ராவோட பெயின் தெரியுங்க. அதாவது அவங்க அழுறாங்க, ஒவ்வொருத்தரோட இமோஷனும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி காட்டுவாங்கங்க. நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். சாண்ட்ரா அந்த வீடு அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நகர்ந்து போயிட்டாங்க, நான் தனியா தான் இருக்கிறேன். மேபி அது அவங்க கேம் பிளேவா கூட இருக்கலாம். நான் கார்னர் ஆகுறேன், நான் இப்படி கூட அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்க குழந்தைங்க கிட்ட பேசுறப்போ ஒரு இதுலயும் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகாம இல்லையே. பவுன்ஸ் பேக் ஆகிதான் வந்தாங்க. பவுன்ஸ் பேக் ஆகி இன்னைக்கு காலையில நல்லா டான்ஸ் ஆடினாங்க, செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர் அமித் கேக்குறதுக்கு அவங்க தெளிவா தான் பதில் சொல்றாங்க. நான் ஏன் சொல்லணும், நான் அன்னைக்கு லிவிங் ஹால்ல நடந்த மாதிரி மொத்தமா வந்து என்கிட்ட நிப்பாங்க. சில இது எனக்கெல்லாம் இவங்களுக்கு சொல்றதுக்கு பிடிக்கல அமித். சோ தட்ஸ் அவர் கேம். நம்ம எப்படிங்க அவங்களோட சாய்ஸ், அது அவங்களோட இது. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்கள கமெண்ட் பண்ணலாம், அவங்கள திட்டலாம், இல்ல அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். சோ ஒவ்வொருத்தரோட அந்த இதுலதான் இருக்கு. அண்ட் இப்ப கூட பாருங்க, அந்த அவங்க டீம் அந்த கோஆர்டினேஷன் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல நேத்து பின்னி எடுத்துட்டாங்க. உண்மையிலே ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டாங்க.
டாஸ்க்ல கரெக்ட் வேலையை பிக் பாஸ்க்ல நான் கொடுக்குற வேலையை கரெக்டா பாக்குறாங்க. ஆனா இங்க கண்டஸ்டன்டா அவங்க வந்து எனக்கு ஒத்து போகல, எனக்கு பிடிக்கலன்னா ஒரு சில நேச்சர் அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா சில பேர் பழகிதான் போகணும், இருந்துதான் போகணும். இப்ப பாரு மாதிரி ஆளுங்க இருக்காங்க, யார் என்ன சொன்னாலும் திரும்ப போய் பேசிக்கிறாங்க. ஆனா சாண்ட்ரா சூசஸ் எனக்கு பிடிக்கலன்னா நான் இப்படிதான் இருப்பேங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் தேவையில்லாம போய் 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 சாண்ட்ராக்கு மைலேஜ் கூட்டிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த டீம் கோஆர்டினேஷன் இல்லாம லாஸ்டா டான்ஸ் நாளைக்கு போய் ஆட போறதுக்கு திவ்யாவும் சாண்ட்ராவும் உள்ள டான்ஸ் ஆடுறதாவும் அமித்தும் வினோத்தும் வெளியில இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே உல்டாவா சொல்றாங்க, இல்ல எனக்கு போக முடியாது, நேத்தும் நான் கவுண்ட்ல இருக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா திவ்யா வந்து இது இந்த டீமுக்கு கிடைக்க கூடாதுன்னே ஒரு வேலை விளையாடுறாங்களோன்னு என்னோட தாட். மேபி ஐ எம் ராங். நேற்று அந்த கவுண்ட் எனக்கு கரெக்டா வராதுன்னாங்க, இன்னைக்கு நான் முதல்ல உள்ள போய் டான்ஸ் ஆடுறேன்னாங்க, இப்போ எனக்கு அது சரியா வரல, எனக்கு தெரியாது, இப்போ நீங்க போறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்து இப்ப லாஸ்ட், அதாவது இது நான் பார்க்கல, இப்போ அந்த கமெண்ட்ஸ்ல பாக்குறப்போ அத கடந்து வந்த பாதை ஏதோ சொல்லி இருக்கிறாரு. இல்ல திவ்யா இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்களாம். சோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட நம்மளே இவ்வளவு தூரம் பேசுறோம்னா அது சாண்ட்ராக்காக, சாண்ட்ரா பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம்னா தட்ஸ் இட், அவ்வளவுதான் முடிஞ்சுது இந்த வீக்கோட திங். அண்ட் இதுல விஜய் சேதுபதி சப்போர்ட்டுக்கு வர்றாரு, மாமா மச்சா வர்றாங்க, இதெல்லாமே சும்மாங்க. இதெல்லாம் கமல் சார் இருக்கிற போது நம்ம பேசியிருக்கோம், கமல் சார் மாயாவுக்கு ஃபேனு, கமல் சார் அது இதுன்னு. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேல மேக்கர்ஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ ஹரிஷ் ப்ரோ சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய விஷயத்துல அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, எதிர்த்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி சைலண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே சாண்ட்ரா தான் நிறைய விஷயத்துல வீக்கெண்ட்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ இப்போ இந்த வாரம் நடக்கக்கூடிய இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நாட் yet அப்படின்ற மாதிரி தான், அவங்க வெயிட்டிங் ஃபார் த மொமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மொமெண்ட் வீக்கெண்ட்லயும் வரலாம், இல்லை விரைவில் கூட அவங்க ஓனாவும் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அது அவங்க இப்போதைக்கு அந்த வீட்டுல நீங்க ஒருத்தர் நீங்க சொன்னீங்கல்ல, திவ்யா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அது என்னதான் பேசினாலும் அவங்க வந்து அவங்களுக்கு நினைச்சதான் பேசுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த வீட்டுல வேற யாரும் அந்த அக்செப்டன்ஸ்ல இருக்கா? கானா வினோத் அந்த அக்செப்டன்ஸ்ல இருக்காரா? இல்ல கனிக்கு வந்து என்னதான் சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்களா? சொல்லுங்களேன். எல்லாருமே தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தானே ட்ரை பண்றாங்க. எந்த இடத்துல அவங்க பேசுனா, எந்த இடத்துல அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டா அவங்களுக்குன்னு அது என்னன்னு சொல்றது, அந்த இடத்துல அது ஒரு வேலிடா போகுமோ அந்த இடத்துக்காக வெயிட் பண்றதுக்கு கூட தப்பு இல்ல. இல்லையே. வெயிட்ல ஓகே தான். இது இட்ஸ் நாட் அபவுட் போயிட்டு மத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்ல இவங்க மிஸ்டேக் பண்ணணும்னு நாங்க அக்செப்ட் பண்றதோ, இல்ல அதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும்ன்றதோ கிடையாது. இட் இஸ் அபவுட் ஃபேஸிங். இப்ப எப்படின்னா அந்த பக்கெட் இஷ்யூல அந்த ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வியானா பேசிட்டு இருக்கும் போது அவன் மேல தப்புன்னு ஒரு இடத்துல தெரிஞ்ச உடனே அந்த ரூமை விட்டு அழுதுட்டு வெளில ஓடுவா. அவ அதை ஃபேஸே பண்ண மாட்டா, ஆனா அவன் மேலதான் தப்பு இருக்கும். இது நம்மள பாக்குற போது அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது அப்படின்ற, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதான் நான் சொல்றேன், she has all rights to not just see the face, ஜஸ்ட் அதை ஃபேஸ் பண்ணி ஆமா அப்படிதான் பண்ண பிடிக்கல பண்ணல அப்படின்றத அது எல்லாரும் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. திவ்யா எதுக்குன்னு ரீசன் இருக்கு, அந்த ரீசனை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவங்களோட கேம் பிளே அவங்களுக்கு தான், இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல பிடிக்கல பண்ணல அப்படின்னா நீங்க இப்ப இவங்கெல்லாம் ஒரு விஜேஸ்க்கு பயப்படுற மாதிரி இவங்களுமே வந்து இல்ல இப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது, ஒருத்தவங்களை பார்த்து பிடிக்கல பண்ணல அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது இது அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம்ல. அந்த ஃபேக்டர் இவங்களுக்குமே பொருந்தும்ல. இப்போ ஒரு ஹாஸ்டல்ல நம்ம எல்லாரும் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கோம்னா, இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்டன் இல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இருந்தா இது அப்படிதான் அந்த மைண்ட் செட் போவோம் ஆட்டோமேட்டிக்கா. அவங்க பண்ணது கொலை குத்தமோ இல்ல இவங்கள வேணும்ட்டு இன்டென்ஷனலா இவங்க தூங்குறாங்க, இவங்க தூக்கத்தை நீ கரெக்ட் ஹரிஷ். இப்ப கனி என்ன கேக்குறாங்க, என் மூஞ்ச பார்த்து பேசல இக்னோர் பண்ணிட்டு போறாங்கன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு உங்களை பார்த்து பேச பிடிக்கலங்க அதனால நான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்க சிம்பிளா சொல்றீங்க. ஆனா இதே விஜேஸ் வந்து நீங்க அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீங்க ஏன் அவங்க பேச பார்த்து நீங்க அவங்களுக்கு பேச்சு கொடுக்கல அப்படின்னு இவங்கள தானே பிளேம் பண்ணி கேட்பாரு அந்த இடத்துல. அதை அவாய்ட் பண்றது கூட இருக்கலாம்ல.
இல்ல அப்படி கேட்டா அப்படி இருந்தாலும் இது ரொம்ப இப்போ இதுல ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க வேணும்ட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனாலதான் அவங்க கண்டுக்காம போறாங்க, விச் ஷி ஹாஸ் ஆல் ரைட்ஸ் டு டூ இட். ஆமா ஆனா அத வந்து அவங்க செஞ்சாங்கன்றது இப்ப நம்ம எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்கு தெரியும், அது அவங்க சாய்ஸா இருக்கலாம். பட் ஆனா அதை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் ஒரு பொய், நான் வந்து தெரியாம நான் உங்களை அட்ரஸ் பண்ண வந்தாங்க அதனால பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப இட் இஸ் லுக்கிங். இப்போ மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு பண்ணலாம், ஆடியன்ஸையே நீ இல்லன்னு நம்மள நம்ப வைக்கிற மாதிரி ஒரு இல்ல உண்மையை வந்து நேத்து மேலும் மேலும் மறைக்கிறது காமெடியா இருக்கு. நேத்து 1 ஹவர்ல பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அதுக்கு அந்த அந்த இஷ்யூ 1 ஹவர்லயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன்ல அந்த கப்புகள் ஒரு இஷ்யூ வந்துச்சா? எனக்கு அது தெரியல, நான் 1 ஹவர் பாக்குறதே இல்ல. வந்துச்சு ஓகே. வந்த போது இவங்க வந்து கனி பேசும்போது கனி கிட்ட இக்னோர் பண்ணாங்களா இல்ல கானா வினோத் அந்த டைம்ல பேசிட்டு இருந்தாங்களா? ஆக்சுவலா அந்த டைம்ல 2 பேருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா கானா வினோத் ஆக்சுவலா பேசினது வந்து ரொம்ப ட்ரிகரிங்கா இருந்திருக்கும். ஏன்னா அவர் எப்படி பேசுவார்னா எல்லாரும் முன்னாடி வச்சு என்னங்க பண்றீங்க, இந்த கப்பை அப்ப கழுவி வச்சுட்டு போக வேண்டியதாங்க, எங்க ஒழுங்கினா கழுவிக்க போறாங்க, அந்த டோன்ல பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ட்ரிகரிங்கா இருந்திருக்கும். அதனால அவங்க குனிஞ்சிட்டே வந்துட்டு இருப்பாங்க, இந்த கப்பை பார்த்துட்டு நவுத்துக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கனியை பார்க்கலன்றதுனால கனி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டோனு தான் அவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா? அந்த டோனை தான் இன்னைக்கு அவங்க அதே மாதிரி கனி நிறைய நேரம் சைலண்டா ஒரு காதல கேட்காத மாதிரியே போட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஹாபிட் இருக்கு. அவங்க டோன் இன்னைக்கு சொன்னதை கூட வந்து அவங்க பொய் சொல்றாங்க, டோனுன்னு பொய் சொல்றாங்கன்னு சொல்லி உருட்டு விட்டுட்டு இருக்காங்க. அது இன்னைக்குதான் அதுக்கப்புறம் போய் பாத்துட்டு வந்தேன் அந்த வீடியோவை. அப்படிதான் ஆட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு தோன்றதெல்லாம் அங்க நடந்ததெல்லாம் இல்ல ரிஷ் ப்ரோ, நீங்க அந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ போய் பார்த்து வந்தீங்கன்னா இருக்கும், அதுல அந்த டோன் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா ஃபேன்ஸ் வேஸ்ட், இன்னத்துக்கு நீங்க அதெல்லாம் கட் பண்ணி வீடியோ போட்டுருக்கணும். அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் என்ன சாம் பண்றது, அந்த அளவுக்கு வசதி இல்ல சாம். வீடியோ கட் பண்ணி போடுறதுக்கு பார்வதி மாதிரி போடுறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்ல. ஆனா நெகட்டிவ் போஸ்ட் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. சோ அந்த நெகட்டிவே எங்களுக்கு போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் அதை கட் பண்ணி போட்டேன்னா நான் போட்டுருவேன், போட்டுட்டு இது வந்து அவங்க மேலதான் தப்புன்னு போடுவேன். போடுங்க, நீங்க என்ன வேணா நீங்க போடுங்க, டேக் நாங்க மாத்திக்கிறோம். உங்க ஒருத்த போடுங்க, நாங்க அதையும் பாப்போம். சோ அதுதான் ஹரிஷ் ப்ரோ. எனக்கு என்னவோ ஹரிஷ் ப்ரோ வந்து சாண்ட்ரா சப்போர்ட்டருங்க. அவர் பேசுறதுல அவர் ரொம்ப ரசிக்கிறாருங்க சாண்ட்ராவை. சாண்ட்ரா ஜாஸ்தி பேசணும், அது உண்மையில அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, அவங்க பேசி அதை கிளியர் பண்ணிட்டா அவங்க ஸ்பீச் நல்லா இருக்குமே. அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி கம்ருதீன் அவங்க பேசுறப்ப அவ்வளவு அவங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கு, அவங்க அவ்வளவு கிளாரிட்டியா பேசுனாங்க. அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் வந்து மறைமுகமான ஃபேனுங்க, நம்ம ஒத்துக்கோங்க. நேரடியாவே ஃபேனா ஹரிஷ் ப்ரோ? ஆமா, அதனாலதான் எனக்கு கோவம். இல்ல சீரியஸாவே சொல்றேன். அவங்க இது வந்து இப்போ அரோரா வந்து ஏன் சண்டை போடலன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அது அழுதுட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் மனசுல. இவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, இவங்க வந்து அத பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனாலதான் நான் ஃபயர் விட்டு ஹரிஷ் ப்ரோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அவங்க அமித் கிட்ட சொல்றப்போ அமித் என்னை சுத்தி, அதாவது அன்னைக்கு லிவிங் ஹால்ல நடந்த மாதிரி சுத்தி நின்னு இவங்க அந்த என்னோட அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க திவ்யாவை பத்தி கரெக்டா அவங்க கெஸ் பண்றாங்க. அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அடுத்து சொல்லவே நம்மள பேசவே விட மாட்டாங்க, நான் ஹைப்பர் வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த வினோத் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வாய்ஸ் ரைஸ் பண்றாருன்னு சொன்னதுக்கு இப்ப எப்படி என்னைய சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி மொத்தமா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளியரா அமித்ல சொன்னாங்க. சொல்லிட்டு தான் அவங்க அழுத உடனே தான் அமித் வந்து அவங்கள பேம்பர் பண்ற மாதிரி சொன்னாரு. இல்ல ஹோல் பாயிண்ட் என்னன்னாங்க, அதுல அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணாங்கன்னா இவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சிடும். அது she doesn't want to do that. அதனால அதை ப்ரொலாங் பண்றாங்க. வீக்கெண்ட்ல படுத்துக்கலாம், அட்ரஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள இது வந்து மெலோடவுன் ஆயிடும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களோட கேம் பிளே தான் அது. பட் அட்ரஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எல்லாம் அப்படியே அவுட் ரைட்டா தெரிஞ்சிடும் இவங்க மேல தெரிஞ்சிடும். இன்னொன்னு அவனுங்களுக்கு யாருக்குமே மத்தவங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுக்க வேணான்றது கூட சாண்ட்ராவோட பாயிண்டா இருக்கலாம். நம்ம ஏன் இன்னொருத்தங்களுக்கு நம்மளால மைலேஜ் கொடுக்கணும்ன்றதுல she is very clear. அந்த திவ்யா அவங்க பிரச்சனைகளை கூட திவ்யா சொல்லியிருப்பாங்க, ரம்யாவை பத்தி பேசுறப்ப என் கைய வந்து அமுத்துனாங்க, இப்ப இத பேசாத நம்ம வீக்கெண்ட்ல பேசிக்கலான்னு. சோ அவங்க ஒரு மாதிரி ஒரு கேம் பிளே தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ.
ஆனா திவ்யாவை நம்ம இந்த கான்வர்சேஷன்லயே கொண்டு வர முடியாதுங்க. அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் கேஸ். ரொம்ப அவங்க கிட்ட கான்வர்சேஷனோ ஃபார் எனி மேட்டர் சும்மா ரொம்ப ஓவரா போயிடுச்சு. இன்னைக்கு அந்த உடனே நான் டான்ஸ் ஆடுறது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ இல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. அவங்களும் விக்ரமும் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி மத்தவங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு சுத்தமா ஐக்கியூ கிடையாது. ஆனா உலகத்திலேயே நாங்க தாங்க இன்டெலிஜென்ட்னு நினைச்சிருப்பாங்க. திவ்யா அண்ட் விக்ரம் ரெண்டு பேருமே அப்படிதான். அவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிட். அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அவரு யார வேணாலும் ட்ரிகர் பண்ணலாம், செய்யலாம். இவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படிதான் ஓட்டிங்ல டாப்ல இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு என்னன்னா இந்த வீக் திவ்யாவை வெளியில எடுத்துட்டாங்கன்னா அது சூப்பரான ஹைப்பா இருக்கும் இந்த ஒரு டிஆர்பிக்கு. எப்படிங்க அவ்வளவு ஓட்டு வருது சத்தியமா தெரியல. நான் பாசிட்டிவ் ட்வீட்ஸ் கூட எனக்கு அவ்வளவா யாராவது பார்த்தது சொல்லுங்க இல்ல. அது என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. எனக்கு உண்மையாவே ஐடியா புரிய மாட்டேங்குது அந்த ஒரு நிஜமா விஷயம் மட்டும். தெரியல. அதே மாதிரி விக்ரமுக்கு ஒரு ஃபேனு கூட நான் பாக்கலங்க. நானும் எக்ஸ்ல இருக்கிற ஒருத்தர். ஆனா அவருக்கு எப்படிங்க அதே மாதிரி அவரு இதுல இருக்கும்போது ஓட்டு ஃபுல்லா அப்ப ஓப்பனா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் பிஆர் செட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஆமா, நீங்க அதான் சூப்பரா சொன்னீங்க ஒரு பாயிண்ட். மேனேஜ்மெண்ட் கோட்டா கிட்னு ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டீங்க. பிரகாஷ் பேசுங்க பிரகாஷ். இல்ல ஓட்டு விழுறவங்க எல்லாருமே பிஆர் செட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப பார்வதி பண்ண அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் கேம்க்குலாம் அவங்களுக்கு கொடுத்த ஆப்வியஸா இருக்கு ப்ரோ, இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். யாரு தாங்க பிக் பாஸ் உள்ள போறவங்க பிஆர் இல்லாம போறாங்க? எல்லாருக்குமே தாங்க பிஆர் இருக்குது. அந்த டாபிக்கே விட்டுலாம். இப்போ சாண்ட்ராக்குமே வெளியில வந்த பிரஜன் பிஆர் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் சொல்றேன். பிஆர் இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. ஏங்க சாம் இப்படி எல்லாம் பொய்யா சொல்லாதீங்க சாம். பிரஜின் பண்ற மாதிரி இருந்தா பிரஜின் அவருக்கே பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. ஒரு பொய் எங்க சொல்ல சொல்லுங்க. சாண்ட்ராக்கு வந்து பிரஜன் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்ற நானு. சாண்ட்ராக்காக பிரஜன் பண்றா தப்பு இல்ல. ஆனா அவர் பண்ணல. அவர் பண்ணிருந்தாதான் எங்க பரவாயில்ல. பிஆர் பண்றதுக்கும் கொஞ்சம் மூளை வேணுங்க பிரஜனுக்கு. அது அவரு ஏதாவது பண்ணாதானே அவருக்கு பிஆர் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாம உள்ள உட்காந்துட்டு அவருக்கு அப்படி என்ன பிஆர் சொல்றீங்க. பண்றது? ஓகே. ஆனா நான் அது பண்றாருன்னு ட்வீட்ல பார்த்தேங்க, கேள்விப்பட்டேன்றத சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா போய் பிரஜின் பண்றாரு அப்படின்னா அப்புறம் திவ்யா யார் பண்றாங்கன்னா சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. பிரஜின் வந்து அவர் என்ன பண்ணாலும் வந்து எங்க சாண்ட்ராக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். கொஞ்ச நேரம் பிரஜினுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலே நாங்க பாட்டுல கேம்ல முன்னேறி போய்கிட்டு இருப்போம். நானும் அதுதானே மேடம் சொல்றேன். பிஆர் இல்லாம யாருமே கிடையாது உள்ள பொறுத்த வரைக்கும். ஈவன் வினோத்துக்கு அவர் கேம் பிளே பண்ணதுக்குலாம் அவர்லாம் வந்து செகண்ட் வீக்லயே வெளியே போக வேண்டியவர். அவருக்கெல்லாம் பாட்ஸே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு. அதுதான் சொல்றேன் ப்ரோ. அது வந்து என்னன்னா என்ன ஒரு லாஸ்ட் சீசன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஈவன் யாரும் அவங்க ஐயோ ரன்னர் அப்ப வந்தாங்களே சவுண்டா சௌந்தர்யா, அவங்க வந்து பிஆர் வச்சிருக்கிறன்ற மாதிரி அவங்களே வந்து ஒளரி கொட்டி அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே எல்லாம் போச்சு. லாஸ்ட் இப்ப ராணவு இல்ல சொல்றேன் பின்னாடி பாஷா பாய் மியூசிக் கேக்குது. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இந்த தடவை யாரும் வந்து வெளிப்படையா சொல்லல, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே வச்சுட்டு தான் இருக்காங்கன்னு. ஸோ அதை வந்து நம்ம இங்கேயும் வந்து அதை பேச தேவையில்லைன்ற நான். ஸோ அதே மாதிரி இந்த சாண்ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ப்ரிவிலேஜ்டு கண்டெஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் ஷோவில் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது என்னன்னா அவங்களும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி வெளியே உட்காந்துக்கிட்டு தலையை கூடுவாங்க, அவனை கூடு வெளியே கூடு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாருமே போகணும், எல்லாருமே பேசணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஓகே, அவங்க ப்ரிவிலேஜ்டு கண்டெஸ்டன்ட், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து பேசி நம்ம ஏற்கனவே வந்து உள்ளே இருக்கிற மடப்பயலுக்கு தான் வந்து தேவையில்லாமல் போயிட்டு இவங்களுக்கு வந்து லைம்லைட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே பண்ண விரும்பலை. ஸோ யாரோ சொன்னாங்க விக்ரமுக்கு வந்து ஐக்யூவே இல்லைன்னு. அவன் ஐக்யூ இல்லாமலாங்க இவ்வளோ நாள் வந்து ஆடிட்டு இருக்கான். பார்வதியை வந்து பார்வதி நீ இது பண்ற அது பண்றன்னு சொல்லிட்டு என்னங்க நீங்க கேமை வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா ஒரு கண்ணோட்டத்தோடவே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கணும் கொஞ்சம் வைட் ஆங்கிளில் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அவன் அந்த அளவுக்கு எல்லாருமே இவங்கவுங்க இப்படி இப்படி சொல்லிட்டு கிராக் பண்ணிட்டு வரான். ஓட்டிங் வருது, அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுற விஷயம் தான். ஓட்டிங் வந்து அது வேற விஷயம். பட் கேம் வைஸ்ல அவன் பாருங்க, இன்னைக்கு அந்த உடம்பு வச்சுட்டு அவன் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி இருக்கான்.
விக்ரம்க்கு மட்டும் ஜெனியூனா ஓட்டிங் வருது இல்ல ப்ரோ? நான் அதுதானே சொல்றேன் ப்ரோ. நான் ஜென்யூன்லாம் நான் சொல்லவே இல்லையே. நான் என்ன சொன்னேன் நானு? அதுதான் அதை பத்தி நம்ம ஓட்டிங்கை பத்தி நம்ம பேசவே இல்லைன்றேன் நான். அப்போ யார பத்தியுமே நம்ம பேசக்கூடாதுல்ல? கொஞ்சம் வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு பாருங்க ஓவராலான்றாரு. வேற எதுவும் சொல்லல. நானும் பாத்துட்டு இருக்கேன். இல்ல நான் பாக்குறேன் டெய்லி பிரகாஷ் சொல்றாரு, என்னங்க கேம் விளையாடுறாங்க, கண்டஸ்டன்ட் சொல்லுங்க, என்னங்க பேசுறீங்க, ஒண்ணுமே சரியில்லைங்க, என்னங்க இவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இவங்க ப்ரிவிலேஜ்ங்க, என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லைங்க. ஏங்க நீங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஒரு 4 பாயிண்ட் பேசுங்களேன். ஏங்க நான் ப்ளீஸ். பாயிண்டா பேசுங்க. இல்ல அபி இல்ல எப்படி இல்ல தெரியுமா புரியல சொல்லுவாங்க, புரியல. நான் பாயிண்டா உலகம் திறக்க பேசுறீங்க. போகுது, உலகம் பொழைக்க போகுது, பாயிண்டா உலகம் இல்ல, பொழைக்க போகுது, எல்லாரும் சாவ போறாங்க. பாசிட்டிவா. அதான் இப்ப விக்கல்ஸ பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு. நான் வந்து மத்தவங்கள பத்திலாம் நான் பேசிட்டு தான் இருக்கேன். விக்னேஷ் ப்ரோ கூட கேளுங்க, நான் வந்து பேசியிருக்கேன்னா இல்லையான்னு. அவரும் சொல்லுவாரு. என்ன மேடம் எங்க அவர் லைட்டா எங்க ஆர்மி கூடங்க. ஏங்க எதுல வேணா இருந்துட்டு போறாருங்க. இப்ப வந்து அவரு உங்களை யாருக்குமே கேம் பார்க்க தெரியல. நான் யாரையுமே இவ்வளவு கேம் நாள் உள்ள பார்க்க இருக்க இல்ல 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 கண்டஸ்டன்ட் நான் திட்டினாரு, யாரையுமே ஷோ கேம் பார்க்க மேக்கரை தெரியல திட்டினாரு. சொல்லலையே. நீங்க வேணா நீங்க இல்லைங்க ரெக்கார்டிங் இப்பதானே சொன்னீங்க, நேரவா பாக்குறீங்க, நேரவா அதுதான் பாக்குறீங்க நான் அப்படின்னீங்க. நேரவா நிறைய பேர் பாக்குறீங்க. அதுதான் சொல்றேன். இல்ல யாராம விக்கல்ஸ் விக்ரமோட இது வந்து ஐக்கியூ எல்லாம் சொல்லி சொன்னாங்களே, அப்ப அவங்களை கேட்டுருக்கலாம்ல நீங்க. நான் இதை சொன்ன ஒண்ணு அது அவங்க அப்ப இதுவும் ஒப்பீனியன்ல. என்னோட ஒப்பீனியன் சொல்லி விடலாம்ல, ஏன் இதுக்கு மட்டும் பதில் தெரியும்? இல்ல நீங்க எல்லா ஆடியன்ஸும் பொதுவா சொல்றீங்களா, அதனால நான் கேக்குறேன். என்ன அடடா, இதுதான் சொல்றது. பிளாக் பண்ண கூடாது அபி மேடம் ப்ளீஸ். என்ன இல்ல கரெக்ட் தான் பிரகாஷ். இப்போ ஒருத்தவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம் ஐக்கியூ இல்லைன்னு ஒருத்தவங்க வந்து சொன்னதுனால எல்லாருமே வைட் ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்றது நீங்க அது பொதுவா வந்து சொல்லக்கூடாது. அதுதான் பாட்டியோ தானே சொல்றேன். நான் வந்து அந்த நான் மாதிரி பாருங்க, நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்க பேசுறவங்க இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றது அவங்கள அதுதான் வைடர் ஸ்பெசிஃபிக்கா ஆங்கிள் நீங்க பின் பார்க்கலாம் பண்றது. வைடர் ஆங்கிள் பார்க்கலாம் தானே சொன்னேன் ப்ரோ. நான் அது ஜெனரலைஸ்டா நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து யாருன்னா பின் பாயிண்ட் பண்ணி சொன்னதானே ஒரு தப்பு. ஜெனரலைஸா வந்து பொது பின் பாயிண்ட்னா இந்த மாதிரி நீங்க இந்த இப்படி சொன்னவங்க இப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல ஜெனரலைஸ்டா நம்ம சொன்ன பின் மாதிரி பாயிண்ட் சொன்னாதான் ப்ரோ ஒரு சிலர் வந்து நம்மளே திருப்பி அடிப்பாங்க. அதுக்காக தான் ஜெனரலைஸா சொல்றோம் ப்ரோ. ஏன்னா வந்து இது வந்து அப்படி சொன்னா எல்லாருமே தப்பா இதாயிடும்ல, தப்பா போயிடும்ல அது. இப்ப ஆல்ரெடி பாக்குறவங்க வந்து பாக்கல, அப்படி பாக்கல நீங்க பாருங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிடும்ல, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல போயிடும். அதுக்காக சொல்றாங்க. ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா எனக்கு அவங்க கிட்ட தான் மாற்றிருக்கிறது அட்ரஸ் பண்ணிடுங்கன்ற சொல்றாங்க. வேற சொல்றாங்க. ஓகே ஓகே. அதுதான் இப்போ வந்து என்னன்னா நான் இன்னைக்கு வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னதுதான். நாளைக்கு வந்து இவங்க டீம் கானா வினோத் டீம்ல வந்து பயங்கரமா பிரச்சனை வரும் தான் தோணுது. ஏன்னா வந்து இவங்க சொன்னது ஒண்ணு, இப்போ பிளான் பண்றது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் வந்து ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு இன்னைக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு ஆனா ஒரு கசகசன்னு இருக்கும். ஆனா நல்ல நமக்கு வந்து பாக்குறது கொஞ்சம் ஹெட்செட் சவுண்டை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கேட்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. அடுத்த வாரம் விக்ரம்லாம் பயங்கர பிஸியா இருப்பாரு. அவன் வந்து நேத்தே அவன் எவ்வளவு நெக்கலா பேசினான் பாத்தீங்கல்ல. அப்ப நீங்க தான் வேற யாரு போவீங்கன்னு தெரியல. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. போட்டி இருக்கிறவங்க இல்ல, இது யாரு மோஸ்ட்லி வந்து ஆதிரி எல்லாம் பயந்துட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அந்த ஷர்மிளா ரொம்ப நேரம் ஹேண்டில் பண்ணிக்காங்க, பேசட்டும், நம்ம திருப்பி பேசலாம். ஷர்மிளா பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கங்க. நான் எப்பவுமே லிசன் தான் வருவேன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ல வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் சாண்ட்ரா ஃபேவரா தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ கப்பு விஷயம் வந்தது இல்லையா? இப்போ கப்பு வந்து வெளியே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த கப்பு இருக்குன்னு வந்துட்டு கானா வினோத் கிட்ட சொல்லி தனி போயிட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்போ எடுத்துட்டு வர சொல்லும் போது சாண்ட்ரா நான் வரமாட்டேன், நான் அப்புறமா வாஷ் பண்றேன்னு சொன்னாதானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை. அவங்க உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அங்க 3-4 கப்பு இருக்கு. சோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்ரலா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தனி கமெண்ட் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ கானா வினோத் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீங்க உடனே வாஷ் பண்ணணும் போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஆதிரை இது பண்ணிட்டு இருந்தாங்க, அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னாங்க. இப்ப அவங்க அங்க வாஷ் பண்ண மாட்டேன்னு சொன்னாதான் அந்த ப்ராப்ளமே ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா ஏன் வந்ததுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், இங்க தூங்குறது விஷயத்தை பத்தி வரேன். ஃபர்ஸ்ட் அவங்க வைல்ட் என்ட்ரியா வரும்போது ஏன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து இங்க ஒரு ரூல் இருக்கு, நைட் டைம்ல எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னா யாருமே பேசக்கூடாது லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ பேச வரும்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, திவ்யாவை பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ கனி விக்ரம் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ சொன்ன விஷயம் கரெக்ட், ஆனா நீ சொன்ன பாயிண்ட் பண்ணது மட்டும் தான் தப்புன்னு சொல்லுவாங்க. பேசுறாங்களா? கட் ஆயிருச்சு. அவங்க லிசனர் போயிட்டாங்க. சரி, இந்த அக்ஷய் வேற யார் பேசணும்? பக்கு தூக்கி போட்டுருக்காங்க. ரசிகன் ப்ரோ இன்னும் பேச மாட்டீங்க வந்ததுல இருந்து. அவங்க போயிட்டாங்க. ஷர்மிலாக்கு ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ரசிகன் ப்ரோ இருக்கீங்களா? நான் இப்பதாங்க வீட்டுக்கே வந்தேன். அவங்க பார்த்துட்டு இருக்கேன் 1 hour. முடிஞ்சா? வந்தேன். ஓகே. வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. வந்துட்டு போறாங்க. தூக்கி போடுதான். ஆனா புக்வாம்ட்ட ஒண்ணு கேட்கணும். புக்வாம் என்ன நம்ம லாஸ்ட் வீக் தான் பேசிக்கிட்டோம். ஒன்லி 3 fans are available, so sad அப்படி பேசிக்கிட்டு. புக்வாம் புரியல அபி, கேட்கல. நம்ம போன வாரம் தான் பேசிட்டு இருந்தோம். ஒன்லி 3 fans we have in this space for Sandra, ரொம்ப less members அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதிகமாயிருச்சு. இது இந்த அதிகமாயிருச்சு. தனியா போட்டுக்கோங்க போங்க. சீக்கிரத்துக்கு ஆள் வந்து கீழே எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா சாண்ட்ரா ஆர்மின் டாபிக்க மாத்தோம். ஐயோ, டைப் பண்ணி மாத்திருங்கன்றாங்க. ரைட். அதெல்லாம் மாத்த முடியாதுங்க. சாண்ட்ரா நான் அடிக்க போறேன். அப்ப ஏதோ லைட்டா நீ டயர்டா இருக்கேன்னு சொல்லி தான் அடிக்காம விட்டுருக்கேன். நாளைக்கு சேர்த்து அடிக்கிறேன். நாளைக்கு Thursday இல்ல. நாளைக்கு ரசிகன் ஸ்பீக்கர் கொடுக்காதீங்க யாரும். இல்ல நம்மளுமே அந்த சட்ட விஷயத்துல எத்தனை வாட்டி போட்டு அடிச்சிருக்கோம் சாண்டா. நானுமே அப்படியே சட்டையை தூக்கிட்டீங்க தெரிஞ்சிருந்துச்சு. ஏதோ இன்னைக்கு வந்து எல்லா கண்டென்ட்லயும் எல்லா ப்ரோமோலயும் வந்துட்டான்றதாக ரொம்ப ஆடிட்டீங்க. இது நிலைக்காது, இது நிலைக்காது. நாளைக்கும் இதே மாதிரி போட மாட்டாங்க. இப்படிலாம் சாப கொடுக்குறீங்க. நிலைக்காது, நடக்காதுன்னு. ஏங்க நாங்க கொஞ்ச நேரம் ஹாப்பியா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல எல்லாரும் பாசிட்டிவிட்டியா திங்க் பண்ண பாருங்க. பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிலாம் போட்டு பிரயோஜனம் இல்லையா? எப்படி பார்த்தாலும் இந்த ஷோ ஒரு நெகட்டிவ். சாம் என்ன சாம் இன்னும் தூங்காம இருக்க? 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு சாம். அவரு ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கூட பேசி. போங்க சார், தூக்கம் வந்துச்சு உங்களுக்கு. அப்பயே நீங்க அப்படியே உளர ஆரம்பிச்சீங்க, எனக்கு தெரியும். என்ன டவுட் என்னன்னா, அவள் வருவாளா எப்படிங்க தெரியாம இருந்துச்சு உங்களுக்கு? அந்த அளவுக்கு பின்னாடி இருக்க முடியும் பழைய பாட்டாது புரியலையே. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எப்படிங்க தெரியல உங்களுக்கு? ஜென்சிங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, ஒரு வயசாயிடுச்சுன்னா கூட நம்ம பழைய பாட்டுலாம் கேட்போம்லங்க. அந்த பாட்டு விக்ரம் வந்து கேக்குறான், எந்த ஒரு டிவில பார்க்க மாட்டீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதே 2 பாட்டு தான். மத்த 2 பாட்டுமே அவங்க ஒருத்தவங்க கனி சொன்னாங்க, இன்னொன்னு பாரு சொன்னாங்க. அதை வச்சுதான் அவங்க டீகோட் பண்ணாங்க. பாரு எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, ஆக்சுவலா இந்த டாஸ்க் செல்லாது. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்க சொல்லுங்க. நாளையில இருந்து திருப்பி விக்ரமையும் டான்ஸ் ஆட சொல்லுங்க. காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆடுவாங்க. ஆடினே இருப்போம் ஆடு. கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. ஆடு அப்படின்றாங்க. 1 மணி நேரம் ஆடி இருக்காங்க ஒரு பாட்டுக்கு. 2 பாட்டு இந்த மாதிரி 2.5 மணி நேரங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து ஆடி இருக்காங்க மொத்தமா. நாளைக்கு பார்வதி டீம் வந்து 5 மணி நேரம் ஆடி. என்னது? ஆமா, வந்தது இல்ல. அவங்க ஜெயிச்சிட்டாங்க விக்கல்ஸ் அவங்க டீம். சும்மா போட்டுருப்பாங்க. 5 மணி நேரம் 2 போச்சு வந்துச்சு. சாப்பிடலாம். 5 மணி நேரம் 5 பாட்டுக்கு 1 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க 2 பேரும் ஆடட்டும்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் ஆட விட்டுருப்பானுங்களோ இருக்கும். இல்ல, பாட விட்டுட்டு அவங்க சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். பாட்டு நின்னாதானே தெரியும், கண்டுபிடிக்கல. யாரு போயிருக்கா டான்ஸ்க்கு அந்த டீம்ல இருந்து? கம்ரு பாகு அந்த சைடுல கப்பிள்ஸ். அப்ப பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படி இருக்காது.
இல்ல அப்படி இல்ல இருக்காது. சேனல் போன சொல்லிட்டாங்க வாரம் நீங்க தானே சொல்லிட்டாங்க உட்கார்ந்து மைக்க மறைச்சு பேசுனீங்க இல்லையா? அதனால இந்த வாரம் நாங்க வச்சு செய்றோம்னு மேபி செய்றாங்களா என்னன்னு தெரியல. இருக்கலாம். ஒவ்வொரு பாட்டும் 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு. நாங்க தோத்தாலும் பரவாயில்லடா, நீங்க ஆடுங்கடா 5 மணி நேரம். இல்ல உள்ள போனது பார்வதி. கனி வந்து பார்வதிக்கு வந்து அகைன்ஸ்ட். அடுத்து கமருதீன். ஆதிரை வந்து கமருதீனுக்கு அகைன்ஸ்ட். எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க? வச்சு செய்யதான் செய்வாங்க. இல்ல சாம், அப்படியே செய்வாங்க. இதுவே ஒரு கேமா எடுத்துக்கலாம்ல. எல்லாருக்காலே உடைக்கணும், இவங்க 2 பேரும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டைம் தெரியாது. பட் ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து முடிய போறதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட போட்டு எல்லா பாட்டும் இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? ம். அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க, நீ ரொம்ப யோசிக்கிற. இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அது யோசிக்க ட்வீட் மாட்டானுங்க. பார்த்தபோது இல்ல இருக்கிறதுலே இவனுங்க இந்த அவங்க அளவுக்கு யோசிக்க மாட்டானுங்க. பட் நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் ஆடினா சூப்பரா இருக்கும்னு சொல்றேன். சுவாரஸ்யமா இருக்கும். இல்ல அவங்க டீம் தான் லீஸ்ட் பாயிண்ட்ன்ற மாரி ட்வீட்ஸ் பார்த்தேன். செகண்ட் வந்து வினோதும், தேர்ட் தான் வந்து கனி டீம் அப்படின்ற மாரி ஆமா. பார்த்தேன். டைமிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுதுல்ல? ஏய் சாம், அதெல்லாம் ஒரிஜினலா? யார் சொன்னா உனக்கு அது? இல்ல எனக்கு நிறைய என்னமோ அது ஃபேக் ட்வீட்ஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 4 பாயிண்ட் வர்றதும் கொஞ்சம் முன்னாடியே அந்த ட்வீட் பார்க்கும்போது கரெக்டா தான் இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த டைமும் இன்னைக்கு அந்த ரிசல்ட் தான். ஸோ கோயிங் பை தட் அவங்க 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அப்ப 5 மணி நேரம் சொச்ச நிமிஷம் போயிருக்கு. 5 மணி நேரம் 20 நிமிஷம் என்னமோ பார்த்தேன் நான். 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா மீதி 4 பாட்டுமே ஃபுல்லா போயிருக்கு. பாசிபிளி 5மே ஆக்சுவலா. அந்த அளவுக்கு கஷ்டமான பாட்டா? இந்த கெஸ் சைட்ல பண் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஏங்க மாதிரி கெஸ் டான்ஸ் ஆடிட்டு பண்றது இருப்பாங்களோ என்னமோ. கெஸ் பண்றது கனிங்க. ஓகே ஓகே. அதுதான் சொல்றேன். கனி அண்ட் ஆதிரை. கனிக்கு பார்வதி மேல வன்மம் இருக்கு. இல்ல ஆக்சுவலா இப்படி கூட இருக்கலாம். இப்போ இவங்க 2:30 மணி நேரமா வாட்டெவர் டைம்ல வந்து 4 சாங் கண்டுபிடிச்சாங்களா? அதே 2:30 மணி நேரத்துக்குள்ள எத்தனை சாங் இவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் அடுத்த டீம். அதுக்கு அப்படி அடுத்த டீம். இருக்காது அப்ப அபி. அதுல யார் சி ஹையஸ்டோ அப்படி அந்த காமிச்சிட்டு. டைமரே வந்து யார் வந்து ஈக்குவலா வந்துச்சுன்னா அதை கட் பண்றதுக்காக தான் அந்த டைமர். 4 பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா டைமர் 5 பாட்டு கரெக்ட். கண்டுபிடிச்சானா அவன் தான் வின்னர். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா 5 பாட்டு கண்டுபிடிச்சா டைமே தேவையில்லை. நீ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட எடுத்துக்கோ. 5 பாட்டு நீ கண்டுபிடிச்சினா நீ தான் வின்னர். பாப்போம் என்ன பண்றான்ட்டு. ஒருவேளை இது உண்மையா இருந்ததுன்னா நாளைக்கு அப்போ செம்ம ஃபன்னா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. 5 நான் பாட்டு தூங்கிடுவேன், தேவையே இல்லை, நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். உங்களா நீங்களும் உங்க டான்ஸ் அப்படின்ட்டு. இன்னைக்கே பயங்கர கடுப்பா இருந்துச்சு. 5 மணி நேரம்லாம் சாம் எப்படி சாம் லைவ் பார்த்தீங்க? எனக்கு 1 ஹவரே கடுப்பா இருந்துச்சு. நல்ல வேலை நான் வெளில நான் போயிட்டேன். ஃபேமிலிய கூட ஸ்டே பண்ண வைக்கணும்ன்ற ஆர்வம் வந்து சாண்ட்ரா, வினோத், அமித் அந்த டீமுக்கு இருக்கிறது மத்த டீமுக்கெல்லாம் இருந்த மாதிரி இல்ல. பார்வதி எல்லாம் குரூப் கொடுத்த உடனே சொல்லிட்டாங்க, பிரிச்ச உடனே அப்ப ஜாலி தானே, நம்ம வின் பண்ணா கனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க டீம்ல வின் பண்ணா கனி ஃபேமிலிய தான் வர வைப்ப. அவங்க டிசைட் பண்ணி தானே ஒரு ஃபேமிலி தானே சொல்ல முடியும். சோ அவங்க கனி அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருந்தது. இவங்க விக்ரம் டீம்ல வந்து ஆப்வியஸா சேனல் ப்ரோமோட் பண்றத பார்த்தா கண்டிப்பா விக்கல்ஸ் ஃபேமிலி தான் வருவாங்கன்னு தோணுது. இது யாராவது பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களா? இந்த ஃபேமிலி வீக் ஒரு பக்கம், அதாவது எல்லாரும் அது இந்த இதை அனௌன்ஸ் பண்ண உடனேயே பிரஜின் ஃபேமிலி தான் ஸ்டே பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லி கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றோன்றதுக்காண்டி அவன் மாத்தணும்ன்றதுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க. மேபி அமித் ஃபேமிலி வந்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். யார் ஃபேமிலினாலுமே நல்லா இருக்கும். சேனல் வந்து விக்கல்ஸ் ஃபேமிலியை கொண்டு வர்றதுக்காக தான். ஏன்னா நேத்தெல்லாம் க்ளோஸ் கால்ல அந்த கரெக்டா போனது அந்த லாஸ்ட் டான்ஸ்ல வந்துட்டு வின்னிங் டீம் வந்து அமித் டீம் தான். ஆனா அவனுங்க சம்பந்தமே இல்லாம எஃப்ஜே வினோத் டீமுக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோ கரெக்டா அவங்க அக்யூரேட்டா பண்ணல. சோ இது எப்படின்னு எனக்கு தெரியல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மாவை தங்க வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து சுபிக்ஷாவை அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், கௌரவமா. அப்படிதான் தோணுது. அதுக்கு முதல்ல சுபிக்ஷா இந்த வாரம் தாண்டணுமே. ஆதிரை இருக்காங்கங்க. இந்த வாரம் என்ன 1 ஆ 2 அங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒண்ணுதான். ஒன்று தானே ப்ரோ இருக்கும். அப்போ என்ன பண்றாங்க இன்னைக்கு? சரி, ஒன்னாயிடுச்சு. வாரம் வச்சுக்கலாமா? இன்னைக்கு என்ன கண்டென்ட் இல்லையா அப்படின்னா? நீ டான்ஸ் ஆடுறத பத்தி நீ பேசலையா? டான்ஸ் ஆடின்னு தான் பேசியிருக்கலாம் ப்ரோ. ஆடினே இருப்போம். அந்த பொண்ணு ஓரமா போய் உக்காந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா விக்னேஷ் ஆடினே இப்பயே இருப்பான். தூக்கம் வருது. க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸ்லீப்பி. விக்ரமான லெவல கூட அரோரா ஆடவே இல்லை. ஏன் தெரியல, என்ன இப்பெல்லாம் சீக்கிரமா தூக்கம் வருது. எக்ஸ்போசிங் நீங்க என்ன வாந்தாரா கூட்டு போயிட்டாங்களா மெஸ்ஸியா? ஓகே. சரி சரி, விக்னேஷ் ஓகே. க்ளோஸ் பண்ணிக்கோ. சாம், அம்பிக், பை டேக் கேர். ம். Bye, January. Bye bye Become bye. become Bye the all. tech. Thank you. Bye bye. Bye. Take care. Bye, Bye bro. bye. Take care. Bye, all. Bye. Good